சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரொமோவில் இப்போ முத்து வந்து காரை வித்துட்டாப்ல அப்படிங்கிற விஷயம் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ மீனா தான் இப்போ முத்துக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. ஸோ அதற்கான பதிலும் முத்து ஒழுங்காக சொல்கிறதில்ல. ஸோ இப்போ எதுக்காக தான் வீட்டுக்காரரு காரை விற்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மீனா நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட தான் போய் கேட்குறாங்க. அப்போ செல்வம், நாங்கள் எல்லாருமே வந்து அந்த சிட்டிக்கிட்ட தான் கடன் வாங்கியிருந்தோம். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வட்டியும் முதலுமா உடனே பணத்தை கொடுக்கலன்னா எங்கள் காரெல்லாம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதனால தான் காரை விற்று எங்களோட கடனெல்லாம் அடைச்சிட்டாப்புல அப்படின்னு செல்வம் உண்மையெல்லாம் சொல்லிவிடுறாப்புல. உடனே நம்ம மீனாவுக்கு கோவம் வந்து நேராக போயிட்டு சிட்டியை சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டிவிட்டு வந்துடுறாங்க. சிட்டி சும்மா இருப்பாப்புலையா? ஸோ சத்யாவை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்காரரையும் இந்த பொண்ணையும் சும்மா விடக்கூடாது, ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அதான் சத்யா நம்ம கையில் இருக்கான்ல, அவனை வச்சு பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சீரியலில் வந்து முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு.